Hello viewers, welcome back to English Teacher channel. This is Mano. Today we are going to discuss about should and should have. இந்த ஷுட்டையும் should haveயும் நம்ம எங்க பயன்படுத்தணும், எந்த மாதிரி காலத்துக்கெல்லாம் இது பயன்படுது, எந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஷுட்டை எங்க யூஸ் பண்ணலாம், should have எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கு என்ன மீனிங் நம்ம தெரிஞ்சாதான் அந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஷுட்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வேண்டும். ஷுட்னா வேண்டும். அதுவே should have இருக்க வேண்டும். இருக்க வேண்டும். ஷுட்னா வேண்டும், should haveனா இருக்க வேண்டும். நீங்கள் இந்த உணவை முயற்சிக்க வேண்டும். ஓகே, அப்போ இங்க வேண்டும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. முயற்சித்திருக்க வேண்டும் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. இருக்க வேண்டும் அந்த மாதிரி எந்த சென்டென்ஸும் இங்க வரல. ஸோ வேண்டும் மட்டும் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷுட்டை வச்சுதான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். இப்போ நீங்கள் இந்த உணவை முயற்சிக்க வேண்டும். நீங்கள் தான் இங்க சப்ஜெக்ட். ஸோ யூ. அடுத்து நம்மளுக்கு யூக்கு அடுத்து என்ன வரணும்? ஷுட். யூ ஷுட். அடுத்தது முயற்சிக்கிறது. நம்ம முயற்சியை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரை. அப்போ யூ ஷுட் ட்ரை. எதை முயற்சிக்க சொல்றாங்க? உணவை. சோ உணவைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உணவை. சோ சேர்த்து எழுதணும் இல்லையா? அப்போ திஸ் ஃபுட். இந்தங்கிறது திஸ், உணவுங்கிறது ஃபுட். சோ யூ ஷுட் ட்ரை திஸ் ஃபுட். நீங்கள் இந்த உணவை முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. இதுவே நீங்கள் இந்த உணவை முயற்சித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா முயற்சிக்க வேண்டும் வேற, முயற்சித்திருக்க வேண்டும், இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருந்தா நம்ம என்ன போடணும்? யூ ஷுட் ஹாவ். சோ அந்த சென்டென்ஸே மாறிடுச்சு. யூ ஷுட் ஹாவ் ட்ரை திஸ் ஃபுட். நீங்கள் இந்த உணவை முயற்சித்திருக்க வேண்டும். பட் இந்த ரெண்டு சென்டென்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? யூ ஷுட் ட்ரை திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது அது பிரசன்ட்ல இந்த டயத்துல நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஃபுட்டை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு நம்ம ஒருத்தவங்களுக்கு கொடுப்போம். அது பிரசன்ட்ல நடக்கிற ஒரு விஷயம். அதுவே யூ ஷுட் ஹாவ் ட்ரை திஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லும் போது நீ இந்த உணவை முயற்சித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணல அப்படின்னா முயற்சி பண்ணல. அதை ட்ரை பண்றதுக்கு அவங்க எதுவுமே என்ன செய்யல, முயற்சியே பண்ணல. அப்போ அது பாஸ்ட்ல ஒரு நடந்த விஷயத்த இப்ப பிரசன்ட்ல சொல்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம். ஓகே, ஒரு சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னா பிரசன்ட்ல இருக்கு. இப்போ இதை நீங்க முயற்சிங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஏற்கனவே அந்த உணவை என்ன செஞ்சிருக்கணும், முயற்சி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்னு பிரசன்ட்ல இருக்கு, ஒன்னு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த இப்ப சொல்றதுக்கு. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவள் கடினமாக படித்திருக்க வேண்டும். சோ இங்க படித்திருக்க, இருக்க வேண்டும் அந்த மாதிரி வந்துருச்சு. அதனால நம்ம இங்க என்ன போடுவோம் அப்படின்னா should have தான் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிக்கலாமா? அவள்ங்கிற she யூஸ் பண்ணிட்டோம். அடுத்து என்னது? should have. she should have. படிக்கிறத ஸ்டடின்னு சொல்வோம். கடினமா படிக்கிறத ஸ்டடி ஹார்ட். ஒர்க் ஹார்ட்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி இங்க ஸ்டடி ஹார்ட். கடினமா படித்திருக்கணும். ஓகேங்களா? she should have studied hard. அவள் கடினமாக படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. she should study hard அப்படின்னா அவள் கடினமா படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமே இனிமே தான் வருது, இப்பதான் அவங்க படிக்க போறாங்க. சோ அவ கடினமா படிக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு she should study hardன்னு போட்டா போதும். ஓகேங்களா? இப்ப படிக்கிறதுக்கு she should study hard. எக்ஸாம் முடிஞ்சு மார்க் நம்ம கையில வந்துருச்சு. கம்மியா இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், ட்ரை பண்ணி படிச்சிருக்கணும், கடினமா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் இல்லையா? ஒரு முடிஞ்ச விஷயத்த சொல்லும் போதுதான் நம்ம should have யூஸ் பண்றோம். ஸோ she should have study hard. அவள் கடினமாக படித்திருக்க வேண்டும். இருக்க வேண்டும்க்கும் வேண்டும்க்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே காலம் மாறி வருது. ஒன்னு பிரசன்ட்ல இருக்கு, ஒன்னுல பாஸ்ட்ல இருக்கு. அவர்கள் முன்பே வந்திருக்க வேண்டும். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும், ரொம்ப லேட்டா வந்துட்டீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். அவர்கள் முன்பே வந்திருக்க வேண்டும். சோ இங்கேயும் இருக்க வேண்டும் தான் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லணும்? they should have arrived. arrivedனா வந்து சேர்றது.
ஓகேவா? they should have arrived. அவர்கள் முன்பே வந்திருக்க வேண்டும். நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். என்ன அப்படின்னா நம்ம should have யூஸ் பண்ணும்போது அதுல உள்ள verb form என்ன எதுல இருக்குன்னு நம்ம பார்க்கணும். should have ஒரு சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்றோம்னா அதுல உள்ள verb form வந்து என்ன அப்படின்னா past participleல இருக்கும். go went gone சொல்றோம். அப்ப அந்த gone தான் என்ன? third verb, அதாவது past participle. அப்போ should have வந்துட்டா நம்ம past participle தான் யூஸ் பண்ணணும் verb-க்கு. அதுவே நீங்க should மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இங்க have போடாம வெறும் should மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க verb one formation தான் எழுதணும், அதாவது present formation. shouldக்கு வந்து presentல உள்ள verb யூஸ் பண்ணணும், should haveக்கு past participleல உள்ள verb யூஸ் பண்ணணும். இப்போ அடுத்த 4 எக்ஸசைஸும் என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ரை பண்ண போறீங்க. ஸோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் ஒரு குடை கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு இங்க என்ன ஞாபகம் வருது? should have யூஸ் பண்ணணுங்கிற ஞாபகம் வந்துருது. இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா நான். ஸோ ஐக்கு அடுத்து என்ன வந்துடணும் அப்படின்னா should have வந்துடணும். I should have. அடுத்து இங்க verb என்ன வந்திருக்கு அப்படின்னா கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ இங்க வந்து verb என்ன அப்படின்னா கொண்டு வர்றதுதான் verb. கொண்டு வந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது I should have brought. சோ இங்க verb 3 formation வரணும். bring, brought, brought அப்படின்னு தான் வரும். சரி, இங்க brought தான் என்ன அப்படின்னா past participle. சோ should have யூஸ் பண்ணாலே அடுத்த verb வந்து என்ன வரணும் அப்படின்னா verb 3 formation தான் வரணும். I should have brought என்ன கொண்டு வந்திருக்கணும்னு கேக்குறாங்க, ஒரு குடை. சோ ஒரு குடைங்கும் போது an umbrella. சோ an எதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம்னு உங்களுக்கு தெரியும். வால் சவுண்ட் வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன் தான் யூஸ் பண்ணணும். AEIOU இந்த மாதிரி வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஆன். யூஸ் பண்ணக்கூடாது. So I should have brought an umbrella. நான் ஒரு குடை கொண்டு வந்திருக்க வேண்டும். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, நீங்கள் ஒரு நாள் லண்டன் செல்ல வேண்டும். சோ இங்க வந்து நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? வேண்டும் மட்டும்தான் வந்திருக்கு. இந்த சென்டென்ஸ்ல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா should மட்டும்தான் யூஸ் பண்ணணும். should haveக்கு வேலை இல்லை. சோ நீங்கள், சப்ஜெக்ட் என்ன? நீங்கள். அப்போ you. வேண்டும், வேண்டும்னா என்ன போடணும்? should. வெரி குட், should. இங்க verb என்ன அப்படின்னா செல்றது தான். சோ செல்றத நம்ம இங்க என்ன போடுவோம் அப்படின்னா இங்க வந்து verb one formation தான் வரணும், அதாவது present tenseல உள்ள verb தான் வரணும். சோ செல்ல அப்படிங்கிற verb-க்கு நம்ம இங்க visit போடணும். ஏன்னா நம்ம பார்க்கத்தான் போறோம், அதனால நம்ம இங்க goன்னு சொல்லக்கூடாது, visit தான் போடணும். ஓகேங்களா? you should visit. நீங்கள் செல்ல வேண்டும் அப்படிங்கறத you should visit அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. இங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எங்க போகணும்னு சொல்லிருக்காங்க அப்படின்னா லண்டன். ஒரு நாளாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லண்டனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ரெண்டு வேர்டை நம்ம இங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம விசிட் அடுத்து எங்க விசிட் பண்றோமோ அந்த பிளேஸ் தான் போடணும். சோ லண்டன் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்தது ஒரு நாள், டே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, சம் டே. ஏன்னா எந்த நாள் அவங்க சொல்லவே இல்லை, எப்பயாவது ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சோ சம் டே, கிடைக்கிற நேரம். ஓகே, எப்ப கிடைக்குதோ அப்போ போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றது தான். சோ யூ ஷுட் விசிட் லண்டன் சம்டே. நீங்கள் ஒரு நாள் லண்டன் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, அவள் அந்த வேலை வாய்ப்பை எடுத்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அந்த வேலை வாய்ப்பை எடுக்காம விட்டுருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ அந்த வேலையை வந்து என்ன செஞ்சிருக்கூடாது, மிஸ் பண்ணிருக்க கூடாது, எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்லும் போது இந்த சென்டென்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இப்போ அவள் அந்த வேலை வாய்ப்பை எடுத்திருக்க வேண்டும் சொல்லும் போதே நம்மளுக்கு should have வந்துருது. ஸோ சப்ஜெக்ட் என்ன? she. she should have. should have வந்துட்டாலே verb என்ன வந்துடணும்? verb 3 formation தான் வந்துடணும். ஸோ எடுத்திருக்க தான் இங்க verb. அப்ப இந்த verb 3 formation போது verb 3 formation taken. ஸோ இதோட verb formation எப்படி வரும்? take, took, taken அந்த மாதிரி வரும். ஸோ should have வந்துட்டாலே நம்ம verb 3 formation ஆன taken போட்டாச்சு. she should have taken. அவள் எடுத்திருக்க வேண்டும். என்ன எடுத்திருக்கணும் அப்படின்னா அந்த வேலை வாய்ப்பை. அந்த வேலைனா என்ன சொல்றது? that job.
that job தான் அந்த வேலை. ஓகே, வாய்ப்பை அப்படிங்கும்போது ஆஃபர். வாய்ப்பு எப்பயாவது வரும், அதை நம்ம கரெக்டா பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. she should have taken that job offer. அவள் அந்த வேலை வாய்ப்பை எடுத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீங்கள் தியானத்தை முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்கு. இப்போ நீங்கள் அப்படிங்கிறது யூ. ஓகே, இங்க should வருமா should have வருமாங்கிறத நீங்க என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ் எழுதிடலாம். முயற்சிக்க. அடுத்த வெர்ப் வந்து என்ன அப்படின்னா முயற்சிக்கன்னு வந்திருக்கு. ஸோ ட்ரை. எதை ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா தியானத்தை தான் முயற்சிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரை மெடிடேஷன். சரியா? நீங்கள் தியானத்தை முயற்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யூ டேஷ் போட்டு ட்ரை மெடிடேஷன் கொடுத்துருக்கோம். இந்த ட்ரையை வச்சு, அதாவது இந்த வெர்ப்பை வச்சு நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்னு தெரியலாம். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற அந்த தமிழ் வாக்கியத்தை வச்சும் நம்ம இந்த சென்டென்ஸ்ல வெர்ப் எப்படி யூஸ் பண்ணணும், ஷுட் யூஸ் பண்ணுமா ஷுட் ஹேவ் யூஸ் பண்ணுமா அப்படின்னு நீங்க ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். Did you like this video? Please click on like button and share it with your friends and family. Please subscribe to my channel. This is for easy to find out in my videos. Thank you for watching. See you on next video.